ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். அவளாக ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 2 மந்த்துக்குள்ளே போயிடுவா அப்படிங்கிற மாரி இப்படி பேசிட்டு திரும்பவும் நம்மகிட்டயே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் படுக்க வச்சுட்டு ஜங்குக் நம்மகிட்டையோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணுற டைமா உன் பக்கத்தில் நான் இருக்கம்ல, எதுக்குமே தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணி நீயே டென்ஷன் ஆகிட்ருக்காதுங்கிற மாதிரி நான் மட்டும் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தா ஜிம்மி நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஏன் ஜங்குக் லாராவை இன்னும் ஹவுஸை விட்டு வெளியே போகாமல் வச்சுருக்கான்? லாராவுக்குள்ளேயும் ஜங்குக்குள்ளேயும் என்ன சீக்ரெட் ஒர்க் இருக்குது? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சீக்ரெட்டாக ஒர்க் தான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணால் லாரா மூலியமாக ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நம்ம ஜங்குக்கும் லாராவை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பாமலே வச்சுருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படி ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நம்மகிட்ட பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. பாய்ஸில் எல்லாருமே நம்ம மிம்மாமு நம்ம ஜங்கு கூட கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குது. டயத்துக்கு டைம் ஃபுட்டு, மில்க் ஷேக்கு, ஃப்ரூட்ஸுங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறது, அப்புறம் சேஃபாக காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது. இப்போ லாரா தான் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுல, அதனால ஜிமினாவுமே லாரா விட்டு ரொம்ப நல்லா மூவ் ஆன் ஆகியே இருக்காரு. டேயும் ஜிமினாவும் லாரா விட்டு நல்லா மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகி ஒரு 3 மந்த் ஆகுது. இப்போ நம்ம டேடம் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இப்போ நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராகி செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி செக்கப் பண்ணால் டாக்டர் இப்போ டே நீ கொஞ்சம் ரொம்பவே ஹெல்த்தாக ஆகிட்ட, பேபியுமே ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, இன்னுமே நிறைய மெடிசன்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, நிறைய ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணணுங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜிமினா கிட்டேயும் டாக்டர் நல்லா பேசி சிரிக்கிறாங்க. பேபி ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தாக இருக்குதுங்கிற மாதிரி டேக்கு நல்லா ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க. டே ஃபஸ்ட்டு பேபினா கொஞ்சம் சில பர்சன்ஸ் பயப்படுவாங்களா, அந்த மெத்தடில் டாக்டர் இந்த மாதிரி பேசிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு டேயும் ஜிமினாவும் அங்கேருந்து அனுப்புனா இப்போ டேயும் ஜிமினாவும் ஜாலியாக பேசிக்கிட்டு கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்தா அந்த பிளேஸில் நம்ம டே மீனை சுற்றி நின்னபடி ஒரு 10 பாடிகார்ட்ஸ் நிற்கிறாங்க. அந்த மாதிரி நின்னா அந்த 10 பாடிகார்ட்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம டேயோட பர்சனல் பாடிகார்ட்ஸு ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்க அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ணதுக்கு நம்ம பாஸ், அதாவது டேயும் ஜிமினாவை சேவ் பண்ண அவங்க என்றானா அந்த 10 மெம்பர்ஸும் இந்த 30 மெம்பர்ஸை கில் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஜிமினாவை டேயும் ஷாக் ஆகி இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அவ்வளோ மெம்பரை கில் பண்ணுறத பார்த்துட்டு அதில் ஒரே ஒரு பாடிகார்டு மட்டும், பாஸ் இங்கே நிற்காதீங்க, இவங்க வேறு மாதிரி பாடிகார்ட்ஸ் மாதிரி தெரியுது, இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு சேஃப் இல்லை, அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இதாங்க கார்கி அப்படிங்கிற மாதிரி கார்கியும் தூக்கி ஜிமினா பற்றி வீசுகிறான். அந்த மாதிரி வீசிட்டு டே பக்கம் வராத அளவுக்கு 100% ஃபைட்டு பண்ணால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு 30 மெம்பர்ஸுமே இவ்வளோ டேஸ் க்ளோஸாக டே கூட சுற்றிட்டு இருந்தவங்க அவ்வளோ பேர் தான் அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மெம்பர்ஸ் டெத்தாகியே கீழே விழுந்திருப்பாங்க. இதை பார்க்க சொல்ல டேக்கு பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. க்ரை பண்ணபடி ஒவ்வொரு பாடிகார்ட்ஸோட நேமை சொல்லி கத்தி கதறி அழுதுகிட்டே அப்படியே காருக்குள்ளே நம்ம ஜிமினாட்டையே உட்கார வச்சுட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணுறாரு. டேய் அவனை தப்பிச்சு போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்மகிட்டயே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்களா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நம்ம ஜிமினா தான் செம்ம ஃபாஸ்ட்டாகவே காரை ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி காரை ட்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு வேணும்னே அந்த பர்சன்ஸ் காரை கிக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிக் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் வேகமாக ட்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கும் லைட்டாக ஒரு டைம் மட்டும் ரோல் ஆகுது. அந்த கார் ஜிமினா ஓட்டிகிட்டு போகிறதுல கார் அது அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுது. இந்த மாதிரி விழுந்தா டேயும் ஜிமினாவும் அப்படியே ஃபுல்லாக மயங்கிடுவாங்க. ஒரு மாதிரி அப்படி ரோலிங்கில் வந்ததில் ஃபுல்லாக மயங்கிடுவாங்க. இந்த மாதிரி மயங்கினா அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம சுகாவோட பாடிகார்ட்ஸ் அவ்வளோ பேருமே அரேஞ்ச் ஆகுறாங்க. எனக்கு அட்டாக் நடக்க சொல்லியே ஜங்குக்கோட பாடிகார்ட்ஸ் ஹெல்ப் கேட்கறதுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகாவோட பர்சனல் பாடிகார்ட்ஸ் அவ்வளோ பேருமே கண்ணை பாயிண்ட் பண்ணபடி அந்த 10 மெம்பர்ஸையும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்ததை பார்த்துட்டு அவங்க ஹேண்ட்ஸில் வெறும் வெப்பன்ஸ் தான் இருந்துச்சு, இவங்க நிறைய கன்லாம் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து போனோம். டேயும் ஜிமினாவும் இந்த காருக்குள்ளே மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி சேர்த்தா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் மாஃபியா ஒர்க்குக்கு போன நம்ம ஜங்கு பதட்டத்துலேயும் பயத்துலேயும்
ஜங்குக்கு, மார்க்கு, மற்ற பாய்ஸஸு எல்லாருமே நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரானா டேயும் ஜிமினாவுக்கும் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு லைட்டாக ஹெட்டில் ஹேண்ட்ஸ்லாம் அடிபட்டிருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேய் பக்கத்தில் அப்படியே வந்து டேயோட ஃபேஸை கப் பண்ணுறாரு நம்ம ஜங்குக். கப் பண்ணிவிட்டு டேய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, மாஃபியா ஒர்க்குக்கு தானே நான் போயிருந்தேன், அட்ரஸ் சிட்டிக்கு ஒரு சின்ன ஒர்க்குக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என் 30 பாடி கார்ட்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி, என்னோட 13 பாடி கார்ட்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாருமே அந்த பர்சன் ஸ்கில் பண்ணிட்டாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட பர்சனல் பாடி கார்டு சொல்கிறத கேட்டு என்ன அவ்வளோ வரையும் கில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிட்டும். டாக்டர் செக் பண்ண இப்போ வந்துருப்பாங்களா, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கலாம், அதுக்கு செக் பண்ண வந்திருக்கு டாக்டர் நோட் பண்ணிவிட்டு டாக்டர் பேபி வந்து டெவடோடமாக்ஸில் சேஃபாக இருக்குல்ல, அவன் காரில் இருந்து இப்படி லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி வந்துருக்கான், பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை பேபிக்கு எதுவுமே ஆகலை ஜிமினா, பேபிக்கும் டொமாக்ஸ்லேயும் அடிபடாத அளவுக்கு ஜிமினா ப்ரொடெக்ட் பண்ணதுனால தான் ஜிமினாவோட ஹெட்டில் அடிபட்டிருக்கு, இல்லைன்னா ஜிமினாவுக்கு டேக்கின்ற அளவுக்கு அடிபட்டிருக்காட்டு, 2 பேருமே அவங்களுக்கு அடிபடுற மாதிரி பண்ணிவிட்டு பேபியும் அதாவது டொமாக்ஸில் எந்த அடியும் படாத அளவுக்கு தான் க்ரிப்பாக பிடிச்சிருக்காங்க, பேபி ரொம்ப நார்மலாக இருக்குது, நாங்கள் ஃபஸ்ட்டில் பேபி தான் செக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்க நம்ம ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி மிம்மம்மை நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்குள்ளே யாரையுமே வரவிடாதீங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதில் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸையும் மார்க்கையும் அந்த பிளேஸிலேயே டேயும் ப்ரொடெக்ட் பண்ணபடி இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனால் லாரா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேய் என்ன பண்ணாலும் என்னடா இந்த ஸ்பீடிஸ் பறவை மாதிரி தப்பிச்சு வந்துடுறீங்க, அதை தான் அப்படியே கொளுத்தி விட்டாலும் சாம்பல்லேருந்து வெளியே வரும்பாங்க, என்ன பண்ணாலும் சரி அப்படியே திரும்ப வந்துடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவள் டென்ஷனில் வீமின் திரும்பவும் சேஃபாக வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு சின்னதாக அடி மட்டும்தானே, அந்த மூமெண்ட்டில் அவள் பயங்கர டென்ஷனில் இருந்தான். இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இங்கே என்ன நடந்திருக்கு ஹயாங், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த பிளேஸில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி யார் நமக்கு கால் பண்ணி அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜேகப்பு தான் அது நான் தான்டா கொடுத்தேன், அந்த பிளேஸில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தான் கால் வந்துச்சு, நம்ம எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு போகிறது எப்படி ஜாக்குக்கு தெரியும், ஜாக்கா அப்படிங்கிற மாதிரி அவளை வேறு நோட் பண்ணால் உங்களுக்கு தெரியலையா, இது ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் தான், அவனோட ஹோல் பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணிட்டேன், இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நியூவாக இருக்காங்க, அவன் நியூவாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான், அவன் இருக்க பிளேஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஜாக்கையும் ஒன்றும் பண்ண முடியல, என்னோட 13 பாடி கார்ட்ஸை அவன் மொத்தமாக கில் பண்ணிட்டு போயிருக்கான், டே ஜாக் நீ எந்த பிளேஸில் இருந்தாலும் சரிடா, என் 13 பாடி கார்ட்ஸ் மேலே கையை வச்சதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, உனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க பர்சன்ட் அதை விட மோசமாகவே உன்னை விட அவங்களுக்கு பெயினை அதிகமாக கொடுப்பேன்டா, நீ எங்கே இருக்கிற, எங்கே இருந்து இந்த ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி என் பேபியே இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்ட, நல்ல வேலை சின்னடா ஒரு மூமெண்ட் இங்கே போய் பேபிக்கும் டேக்கு என்றும் ஆகலை, முதல்ல இந்த ஜாக் எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிங்க, அவன் தான் இப்போ நமக்கு வேணும், மற்ற ஒர்க்கெல்லாம் தூக்கி தூர போடுங்க, ஜாக்கை கண்டுபிடிச்சிட்டு தான் ஹவுஸுக்கு இனி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இனி ஹவுஸுக்கே போகக்கூடாது, கம்பெனிக்கே போகக்கூடாது, ஜாக் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத முதல்ல கண்டுபிடிங்கிற மாதிரி எப்படி பாய்ஸஸை பார்த்து கத்தவும் பாய்ஸஸ்மே அவங்கவுங்க பாடி கார்ட்ஸ் பர்சனல் பாடி கார்டோடு சேர்ந்து நேராக அப்படியே நம்ம ஜாக் எந்த பிளேஸில் அது இருப்பானா, ஜாக்குக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இவங்களுக்கு 5-6% டவுட் வரும்ல, அந்த பர்சன்ஸ்டெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஜாக்கை தேடிட்டு அலைகிறாங்க நம்ம பாய்ஸஸ். இப்படி தேடிட்டு இருந்தால் இப்போ நம்ம டேட்டா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்க ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு மா எனக்கு என்னம்மா ஆச்சு, பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சாம்மா அப்படிங்கிற மாதிரி மிம்மம்மை நோட் பண்ணிவிட்டு நம்ம டே க்ரை பண்ணோம், பேபிக்கு எதுவுமே ஆகலடா, பேபி சேஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிம்மம் சொல்கிறத கேட்டுட்டு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிடவும் ஜிமினாவுமே டே கூப்பிடுறத கேட்டுட்டு அப்படி லைட்டாக மயக்கத்துலேருந்து எழுந்துட்டு டே உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் 2 பேருக்குமே ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை நம்ம வீமின் அப்படியே திரும்பவும் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி படுக்க வச்சோம், நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே கேட்க சொல்ல அவங்க மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போயிருக்காங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கான், அதை என் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஹவுஸுக்கு வருவேன்னு ஜங்குக்கு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
இதை கேட்டு லாரா செமையா ஷாக் ஆகுறா. முக்கியமான ஒர்க்கா? ஒய்ஃப் இங்கே அடிபட்டு பெட்டில் பட்டிருக்கான், அவனுக்கு என்னடா அப்படி ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி லாரா அந்த மாதிரி திங்க் பண்ணான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம ஜிமினாவும் டேயுமே ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹவுஸில் ஹாஸ்பிட்டலே டே நல்லா ரிக்கவர் ஆகட்டும்ங்கிறதுக்காக டே ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு இருப்பாங்க. ஒன் வீக் கழிச்சு தான் நம்ம மிம்மாமே ஹவுஸுக்கு டே ஜிமினா 2 பேருமே கூட்டிகிட்டு ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி வந்தா நம்ம டே தான் ஜொங்குக்கு கால் மேலே கால் பண்ணி பார்க்குறாரு ஜொங்குக்கிட்ட பேசுறதுக்கு. ஆனால் எந்த காலையுமே நம்ம ஜொங்குக்கு அட்டன் பண்ணல. ஏன் பாய்ஸஸ் யாருமே ஒரு கால் கூட அட்டன் பண்ணலை. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜிமினா அவன்கிட்ட ஹயாங் பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் எவ்வளவோ கால் பண்ணிட்டேன், பிக் பண்ணவே மாட்டேங்கிறான் சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம், இதுக்காக நம்ம கால் பண்ணுறது அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீமின் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இப்போ காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ் முடித்த ஸ்டேஜ் தான் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தா. எக்ஸாம் முடிஞ்சு வர சொல்ல மிம்மாவும் ஜான் டாடுமே இப்போ சேப்பா நம்ம பீமினா ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வராங்க. பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. போட்டா குறைக்கி மிம்மாம் இல்லாட்டி ஜான் டாடு நம்ம டே கூட சேஃபாக போயிட்டு வராரு. இந்த மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு 5th மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம டேயோட டொமக்ஸில் 8 மந்த் பேபி இருக்குது. 8 மந்த் பேபி வரைக்குமே ஜிமினா தான் நம்ம டே பக்கத்துலேருந்து ரொம்ப கேரிங்காக நம்ம டே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மிம்மாமு ஜான்டாடு மற்ற பாடிகார்ட்ஸ் அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 8 மந்த் வரைக்குமே ஜாக்கை நம்ம பாய்ஸஸால் கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, பட் ஆனால் கண்டே பிடிக்க முடியல. இப்படி பாய்ஸஸ் வெளியே போனதுனால லாரா என்ன மாதிரி ஒரு திங்கிங்கில் ஹவுஸில் இருக்கானுங்கிறத நம்ம வீமினாலேயுமே அவள் வந்து குட் பர்சன்ல பேட் பர்சனுங்கிறது ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரி இருந்தால் 8 மந்த் கழிச்சு நம்மகிட்டே வந்து இப்போவே நான் ஜங்குக்கை பார்த்தாக்கணும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டி ஃபைட் பண்ணி அடம் பிடிக்கிறாரு. 8 மந்த் ஆயிடுச்சு, என்னை பார்க்கணுங்கிற திங்கிங்கே வரலையா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கோமா கத்தி திட்டி ஃபைட் பண்ணி பயங்கரமாக அழுறதை பார்த்துட்டு ஜான் டாட் வர வழி இல்லாமல் பாய்ஸஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் எல்லாருமே ஹவுஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட வந்து நம்ம ஜான் டாடு இந்த மாதிரி ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கானா, மெடிசன்லாம் போட மாட்டேனுங்கிறானா, ஃபுட்டு சாப்பிட மாட்டேனுங்கிறானா, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறானா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறானா, 8 மந்த் பேபி இப்போ டொமக்ஸில் இருக்குது, அதான் நம்ம எல்லாரையுமே ஹவுஸ்க்கு வர சொல்கிறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இந்த மாதிரி பேபி ப்ராப்ளம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்ம கடுப்பில் திரும்பினா, ப்ளீஸ்டா பாவம் அவன் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவான், எங்கே எல்லாரையும் விட ஒன்றை ரொம்ப மிஸ் பண்ணுவான், அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நீ அவன் பக்கத்தில் இருக்கணும்னு அவன் திங்க் பண்ணுவான்டா. ஆனால் ப்ராப்ளம் அந்த ஜாக்கை இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே. இத்தனை மந்த்ஸ் ஆயிடுச்சு அவனை தேடி ஒவ்வொரு பிளேஸாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான், எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது கொஞ்சம் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவன் இருக்க பிளேஸுக்கு தேடி போனால் அவன் நமக்கு முன்னாடி அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகுறான். எனக்கு வார கோவத்துக்கு டே ஜாக், என் ஹேண்ட்ஸில் மட்டும் நீ கிடைச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டானம். இப்போ நீ எவ்வளோ கோவத்தை வச்சுருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முதல்ல ஹவுஸ்க்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அதர் சிட்டியில் தேடிக்கிட்டு இருந்த நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நேராக நம்ம டேயை பார்க்கறதுக்கு ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தா இப்போ டே பெட்டில் உட்காண்ட்ருக்காரு, எதையுமே சாப்பிட மாட்டேன்னு உட்காண்ட்ருக்குது. ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ்டா அதான் டேடிட்ட சொல்லிட்டார்ல, கண்டிப்பாக எல்லாருமே வந்துடுவாங்க, இதை சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோம். முடியவே முடியாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவே திட்டுறாரு. திட்டி அங்கேருந்து போனுங்கிற மாதிரி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம். ஜிமினாவுக்குமே என்ன செய்யனே தெரியல. ஏன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம அப்படியே எழுந்துக்கிட்டோம். டேக்கு முன்னாடி செம்ம கடுப்பில் நம்ம ஜொங்கு கோவமாக உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம நைட்டு கூட ஃபுட்டு எதுவுமே சாப்பிடலாது, அப்படியே பிளேட்லாம் டேபிள் அப்படியே வச்சுருக்கு. மில்க் ஷேக்கு, ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. எதையுமே சாப்பிடாமலே இருந்திருக்காரு இந்த 1 டே முழுக்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பில் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை முறைச்சபடியே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம எழுந்து அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கோவமாக பெட்லேருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகிற டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன
பைத்தியம் பிடிச்சிருக்காட்டே அங்கே அப்படிங்கிற மாட்டி கோமத்திட்டவும் உனக்கு தாண்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாட்டி நம்ம ஜொங்குக்கு திட்டுறாரு. ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுற, நேற்று முழுக்க ஃபுட் அப்போ எடுத்துக்கவே இல்லையா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், டாக்டர் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா, நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டியா. ஆமாம் கேட்க முடியாது கேட்க முடியாது, இப்போ என்னங்கிற, கேட்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கட்டுனோம். நம்ம ஜொங்கு காண்டாகி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இருக்கிற பிரச்சனையை தாண்டி நீ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை யார் மட்டும் ஹவுஸ்க்கு வர சொன்னா, நான் ஹவுஸ்க்கு வர சொன்னேன். நான் தான் உனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கேனா, ஓகே நான் தான் உனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறேன், என்னை ஹவுஸை விட்டு வெளியே போக விடு, இந்த ஹவுஸில் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னை வெளியே கொண்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிற அந்த மாதிரி பேசினோம். டயாங்க நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவத்தில் அங்கே வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்றாரு. இந்த சவுண்டு எல்லாருக்குமே கேட்டு ரொம்ப ஷாக் ஆகியும் கரெக்டாக டேக்கு கூட பெட்ரூம் கிட்ட வந்து நிற்கவும் லாரா எல்லாரும் என்னடா ஒன் டேக்குள்ளே வந்துட்டீங்கிற மாரி அவளை வெறி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டேயுமே இந்த மாதிரி தட்டி விட்டதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துருப்பார். பயந்து நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம டேயோட பேக் சைடுக்கு கிரிப்பை பிடிச்சபடி டே க்ளோஸ் அழுக்கிறாரு. க்ளோஸ் அழுதுட்டு அப்படியே பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் திரும்பி நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் சரிடா புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே போனால் இப்போ சும்மா தானே திரும்பி பார்த்தான், அதில் இவனுக்கு என்ன புரியுதான் அப்படிங்கிற மாதிரி அவளை வேறு நோட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம லாரா அந்த ரூம்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு வயண்டாம் அங்கேயே நின்று நீ நோட் பண்ணது போதும் வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து லாராவை இழுத்தபடி அந்த ரூம் டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணபடி லாராவும் ஒயன் அங்கேருந்து போனால் இப்படி பேக் சைடு ஹெட்டை பிடிச்சி புஷ் பண்ணி க்ளோஸ் ஆகிட்ட மூமெண்ட்லேயே இருக்கிற நம்மகிட்ட ஷாக்கிங்லேயே நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணோம். இந்த மாதிரி அவ்வளோ வெறியும் அனுப்பிவிட்டு ரூம் டோர் தானாக க்ளோஸ் ஆன மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு டேயை பார்த்து அப்படியே திரும்பிட்டு டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம டே நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளுறாரு. உனக்கு வேணும்னா வந்து என்கிட்ட க்ளோஸாக இருப்பேன், வேண்டான்னா என்னை பற்றின திங்கிங்கே உனக்கு வராது. எத்தனை டேஸ் உனக்கு நான் கால் பண்ணியிருப்பேன், ஒரு டைமாவது கால் அட்டன் பண்ணியா, இப்போ என்ன வேகமாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்க, முதல்ல ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு பார்த்து நம்ம டே தீத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தீத்திட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணபடி உனக்கும் பேபிக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னுட்டு அங்கே நான் இவ்வளோ டேஸ் நான் அடர் ப்ளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வரைக்குமே என்னோடய ஒர்க்கு எண்ட் ஆகலை, நீ எம்எல்ஏ கோவப்படாத, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை நம்ம ஜொங்குக்கு பண்ணபடி மறுபடியும் லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் நம்மகிட்டே நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி அந்த கிஸ்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண டேயை அப்படியே புஷ் பண்ணி ஜொங்குக்கு அவரோட தயசில் உட்கார வச்ச போயிடும். திரும்பவும் டேயை கொஞ்சம் அங்கே இங்கேயும் மூவ் ஆன் பண்ணது அளவுக்கு லைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஃபஸ்ட்டில் நம்ம டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பிறகு போக போக ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த கிஸ்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம டேக்கு நம்ம ஜொங்குக்கு தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தா சாரி நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கணும், ஐ எம் ரியலி சாரிங்கிற மாதிரி எக்கச்சக்க சாரி வேறு நம்ம ஜொங்கு கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து டேஸு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சுல, அதனால இப்போ செக்கப்புக்கு நம்ம டே வந்து ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுலாம் கிடையாது. காலேஜ் ஸ்டடியுமே முடிஞ்சிருக்கும், ஹவுஸ்லேயே தான் இப்போ நம்ம டே இருக்கிறாரு. செக்கப்புக்கே டாக்டர் இப்போ ஹவுஸுக்கு தான் வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்து நம்ம டேயை ஃபுல்லாக செக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து டாக்டர் கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கிட்டே பக்கத்தில் இருந்துகிட்டே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இந்த ஜாக் எங்கே மாற போனானுங்கிறதே தெரியலேங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் வர ஜாக் மேலே. இப்படி இருந்தால் டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 2 days 3 daysக்கு மேலே ஃபாஸ்ட் ஆகிடும். பாய்ஸஸ் யாருமே இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கும் போகலை, மற்ற ஒர்க்குக்கும் போகலை, ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ ஹாலில் தான் நம்மகிட்டே பொறுமையாக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்கு கம்படியே வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயை பொறுமையாக கீழே கூட்டிகிட்டு வராரு. கீழே கூட்டிகிட்டு வந்து பாய்ஸஸ் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி பேசுகிறாங்களே, அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டயா கேட் மேன் டு மூவ் அன் அகெயின்
9 மந்த் ஆக போதாமே. ஜிமினா சொன்னா இன்னும் 3 டேஸ் தான் இருக்காமே 9 மந்த் ஆகுதுக்கு. அப்போ பேபி சீக்கிரம் வந்துருமா அப்படிங்கிற மாரி அவளை வேற நம்ம டீஸ் பண்ணி விளையாடுவாங்களா, இந்த மாதிரி டீஸ் பண்ணி விளையாண்டா நம்ம டேயோட ஃபீட்டை ஜொங்குக்கு அவரோட தைஸில் வச்சபடி அவரோட ஃபீட்டை லெக்கெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு இருந்தா நம்ம டேயுமே அவ்வளோ பேர் இந்த 5 மந்தாக இல்லாமல் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டாங்களா அந்த ஹாப்பியில் டேக்கு செம ஹாப்பி. ஜாலியாக சிரித்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹயாங், இப்படிலாம் பேசாதீங்க ஹயாங், இந்த மாதிரிலாம் டீச் பண்ணாதீங்க ஹயாங்குங்கிற மாதிரியும் நம்ம மற்ற பாய்ஸஸ்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல செம்ம கடுப்பாக இருக்குது லாராவுக்கு. இவ்வளோ டேஸ் இந்த பிளேஸ்லே இல்லை, இப்போ தான் ஜங்குக்கு வந்துருக்கான், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கோட டேடு தான் நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குன்னு கேட்டேன், நம்ம கம்பெனியில் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அந்த டெண்டர் மிஸ் ஆனதுக்கப்புறமும் நம்ம கம்பெனி இப்போவுமே ஹைலைட்டில் தான் இருக்குது, அதனால நம்ம ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு இன்னும் 1 மந்த்துக்குள்ளே இன்னொரு பேபி வேறு வரப்போதா, அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபங்க்ஷனதோட டே செம்ம ஹாப்பி, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதேமாரி ஃபங்க்ஷனுக்கான ஹோல் ஒர்க்குமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபங்க்ஷனும் 1 பை 1 நடந்துகிட்ருக்கும். நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்கிப் ஆனால் இப்போ நம்ம டே வந்து 2-3 திங்ஸஸ் வாங்கிட்டுருக்கு. மீமாம் கூட ஜிமினா கூடயும் சேர்ந்து மாலுக்கு போயிருக்காரு. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனி ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி மாலுக்கு இவங்க எல்லோரும் திங்ஸஸ் வாங்க வேண்டாம். அந்த பிளேஸில் டே இந்த மாதிரி வர்ற மூமெண்ட்டை அதில் ஒரு பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு டே அந்த பிளேஸ்லேருந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. கிட்னாப் பண்ணி நேராக இன்னொரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. டே இந்த மாதிரி கிட்னாப் பண்ண மூமெண்ட்டை மிம்மாம் வந்து, அதாவது மிம்மாமையும் ஜிமினாவையும் அடித்து போட்டிருப்பாங்க. நம்ம ஜிமினா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மயக்க தெளிஞ்சு டேயை கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்களா, அந்த காரை ஃபாலோ பண்ணப்படியே போயிருந்திருப்பார். இந்த மாதிரி போனால் மிம்மாம் ரொம்ப ஷாக் ஆகி ஜிமினா என்னடா என்னை விட்டுட்டு போயிட்டுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எழுந்து அவங்க மாம் ஜங்குக்கு மற்ற பாய்ஸஸ்க்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களையே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அதை நான் சரியாக நோட் பண்ணலடா, என்னையும் ஜிமினாவே அடித்து போட்டு டேயை தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம ஜிமினா டேயை ஃபாலோ பண்ணப்படி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜங்குக்கு, சுகா, ஆரம், ஜின்னு, ஒயினு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக்லேயே என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் போய் எப்படியாவது நம்ம டேயை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளேஸ்க்கு நேராக நம்ம பாய்ஸஸ் கிளம்புறாங்க. ஜிமினாவுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினாவுமே இந்த காலை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கேன், என்னோடய மொபைல் நம்பரை ட்ராக்கிங் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி என் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணப்படியே இப்போ வரா. இந்த மாதிரி போனால் ஜிமினாவோட காரை இன்னொரு ட்ரக்கு வந்து இடிக்குது. இந்த மாதிரி அடித்தா ஜிமினாவுக்கே செம்ம ஷாக்கு. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஓல்டு பில்டிங்கை தான் காட்டுது. இந்த மாதிரி இந்த பில்டிங்கை காட்டினோம். இப்போ நம்ம டே தான் அந்த பிளேஸில் அப்படியே ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. டே மட்டும் இல்லை, ஜிமினாவுமே அதே பிளேஸில் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வீமென் 2 பேருமே அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி முன்னாடி இருக்கிற ஜாக்கை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா, வாவ் எழுந்திக்கிட்டீங்களாடா, 2 பேரும் என்னெல்லாமோ பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல தெரியுமா, உனக்காக தானே உன்னோட 13 பாடி கார்ட்ஸும் உயிரை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட டொமாக்ஸை நோட் பண்ணிவிட்டு, ஓ மாஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு சன், ஃபஸ்ட்டு வாரிசு இதானே அப்படிங்கிற மாதிரி டேயோட டொமாக்ஸை டச் பண்ண வேண்டாம். டே அந்த ஹேண்ட்ஸு பக்கத்தில் வராத அளவுக்கு ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுறாரு. டேய் சேரில் கட்டி போட்டிருக்கு, ரொம்ப ஷேக் ஆகட்ட, கீழே விழுந்து உன் டொமாக்ஸில் அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்லவும், யார் நீ மட்டும் எங்கள் 2 பேரும் எதுக்காக இந்த மாதிரி கட்டி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா பேசினோம். நம்ம ஜிமினா பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, ஏன்டா தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்க, சும்மா தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படி ட்ரக்கை வச்சு இடித்த மத்தியா அது தப்பு, ட்ரக்கையும் மேலே விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக திட்டிக்கிட்டே இருந்தா. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே லாரா என்ட்ராகிறான். இந்த மாதிரி லாரா என்ட்ராகிறத பார்த்துட்டு வீமின் 2 பேருமே செம்ம ஷாக்கானோம். என்னடா ஷாக் ஆகிட்டிங்களா, ரொம்ப ஷாக்காக இருப்பீங்க, இதுக்கப்புறமா ஒரு மூமெண்ட் இருக்குது, ஜிமின், டயாங்
உங்கள் 2 பேரையும் இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக பிரித்து அனுப்ப போகிறேன். ஏன்னா டேய்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீ கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உன் ஹஸ்பண்டு சுகாக்கிட்டையும் அந்த சங்குக்கிட்டையும் கொடுத்துருவ. அதான் உன்னையும் தூக்க சொன்னேன். 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் சோல்மேட்டில் சோல்மேட்ஸ் எங்கே போனாலும் ஒன்றாட்டான போகணும். ஏன்னா இந்த பிளேஸ் இருந்துட்டு மூவ் ஆன் ஆக போகிறான்ல, அவனோட சோல்மேட் நீ மட்டும் எப்படிங்க இருக்கலாம்? நீ என்ன மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி என்ன பண்ணிகிட்ருக்க எதுவும் பண்ணாத சொன்னா கேளு, அவனை எதுவும் பண்ணாத, என்ன எது வேணாலும் படிக்க அவனை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டிக்கிட்டே இருந்தா. அவனை ஒரு பிளேஸில் போட்டு அடைச்சி வைக்க போகிறோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீயே தப்பிச்சு வந்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இங்கே தான் பாய்ஸஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இருந்தால் அப்புறம் பிளான் சொதப்பிக்கும், நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாரா அங்கேருந்து போனால் நான் மட்டும் இங்கேருந்து தப்பிச்சு வந்தேன்னு வச்சுக்கடி, உன்னை நானே உன்னை கீல் பண்ண வேண்டியனுங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்ம ஜிமினா கட்டுனா. நீ ஏன் தப்பிக்க மாட்ட, உங்களை சேவ் பண்ண வரானோ பாரு, அவனும் தப்பிக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா அப்படியே அங்கேருந்து நம்மகிட்ட ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அது பூமிக்கடியில் தரைக்கடியில் கொஞ்சம் பள்ளமாக தோண்டி அது ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த ரூமுக்குள்ளே டேயை போட்டு புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் க்ளோஸாக கிட்ட என்னெல்லாமோ நிறைய சொல்கிறா. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை நம்பவே மாட்டாங்கிறாரு. இருந்தாலுமே நம்ம குழப்புற விதமாக எக்கச்சக்கமாக நிறைய சொல்லி அப்புறம் நம்ம அள வச்சிடுவா. இந்த மாதிரி என்னெல்லாமோ நிறைய பேசிட்டே ஃபுல்லாக குழப்பிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு மேலே போயிட்டு இந்த பிளேஸ்லேயே உன்னோட லைஃப் எண்டாக போட்டுட்டு பாவம் உன்னை தேடி உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் வர்றாங்கல்ல, அவங்களாலே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட் இருந்தால் என்ன லுக்கில் இருக்கும் அந்த மாதிரி செடி அந்த குச்சிங்க அந்த இதெல்லாம் போட்டு அப்படியே மட்டமாக மறைச்சிட்டு டேயோட சாப்டர் க்ளோஸ். ஜிமினோட சாப்டரை ஜாக் பார்த்துப்பான். இனி நமக்கு ஜொங்கு கூட பிளேஸ்க்குள்ளே தான் போகணும். பாய்ஸஸ் இந்த பிளேஸுக்கு வர்றதுக்குள்ளே ஜிமினாவை கீல் பண்ணிவிட்டு ஜாக் எப்போது மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாரா அங்கேருந்து போவா. இங்கேருந்து லாரா போன ஒரு 10 செகண்டில் கரெக்டாக பாய்ஸஸ் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஜிமினாவை தான் இப்போ நம்ம ஜாக் பனிஷ் பண்ணிகிட்ருப்பான். நீ என்னோடய பிளானெல்லாம் நிறைய சொதப்பிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை பனிஷ் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஜிமினாவை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாக்கை நம்ம சுகர் கிக் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளுனா நீ எப்படிடா எந்த பிளேஸ்க்கு வந்தீங்கங்கிற மாதிரி அவ்வளோ பாய்ஸஸையும் நம்ம ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு இவனை கீல் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடலான்னு நினச்சா அதுக்குள்ளே எப்படி இவங்க எல்லாரும் இந்த பிளேஸ்க்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஷாக் ஆனான். ஆல்ரெடி நம்மகிட்ட ஜிமினா தான் சொல்லியிருப்பார்ல என் மொபைலோட நம்பரை ட்ராக் பண்ணிகிட்டே வாங்கன்ட்டு. அவரோட மொபைல் இப்போ வரைக்கும் ஃபேன் பேக்கெட்டில் தான் இருக்குது. அது மூலியமாக தான் இந்த பிளேஸ்க்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டும் ரோட்டில் ஜிமினோட ஆக்சிடென்ட்டில் இந்த மூமெண்ட்டும் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி எம்பிபி பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சுகா பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பிளேஸில் ஜிமினா மட்டும்தானே இருக்கிறாரு. இல்லைல்ல இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜிமினா நீ எங்கே இருக்கிற எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பிளேஸில் லாரா தான் இழுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லாராவா ஆமாம் அதெல்லாம் இப்போ என்னால் தெளிவாக அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்கே மாதிரி தான் இழுத்துட்டு போனா, அவள் ஏதோ ஒரு சீக்கிரம் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கேன்னா அது எங்கே இருக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம தேடி அப்படியே இந்த பாலடைஞ்ச பில்டிங்கை விட்டு வெளியே வந்தோம். சுகர் ரொம்ப காண்டாக்கி அவரோட ஃபேன் பேக்கெட்டில் இருந்து ஒரு ஷார்ப்பான ஊசி மாதிரி, அது நைஃப் மாதிரி லாங்காக இருந்தாலும் அது ஊசி மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆணி மாதிரி இருக்குது. அந்த இதை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஜாக்கை கீல் பண்ணுறாரு. இவ்வளோ டேஸு நீ எங்கள் எல்லாரையும் அலைய விட்டுட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் இந்த மாதிரி நம்ம ஜாக்கை சுகா கீல் பண்ணோம். தேடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் கத்தினபடியே நடக்கிறாங்க. டயாங் நீ எங்கே இருக்கிற, எந்த பிளேஸில் இருக்க, எங்களுக்கு ஏதாவது சிக்னல் கொடு டயாங் நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டு முழுக்க நம்ம பாய்ஸஸ் கத்துறாங்க. நம்ம டேக்குமே கேட்குது. நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சவுண்ட்லாம் போட முடியாது. ஏன்னா மவுட்டை
டயர் கட்டி வச்சுருக்காளாராம். இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு டே வந்து ஃபுல் டீரி ஐஸில் லாரா பேசிட்டு போன இந்த வேர்ட்ஸ் தான் இன்னுமே நம்ம டேக்கு மேலே டிங் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டிங் ஆகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு 1/2 hour ஆயிருக்கும். பாய்ஸஸ் எல்லாருக்கும் ரொம்ப பயமாகி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவள் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்புறம் தான் கோப்ராவோட திங்கிங்கும் டைகரோட திங்கிங்குமே வருது. கோப்ராவும் டைகரையுமே கூப்பிட்றாரு. ஒரு சிக்னல் அவங்களுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல் வச்சு கூப்பிடவும் காரில் இருந்த கோப்ராவும் டைகரும் நேராக நம்ம ஜங்குக்கிட்ட வரவும் உங்களோட மாம் இங்கே தான் ஏதாவது ஒரு பிளேஸில் இருப்பாங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோப்ரா அதோட மொப்ப சக்தியை வச்சு ஸ்னேக்ஸ்க்கும் மொப்ப சக்தி இருக்கும். அது நம்மகிட்ட தேடுனா நம்ம டைகருமே நம்மகிட்ட தேடுது. இந்த மாதிரி 2 பேருமே நம்மகிட்ட தேடிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம டைகர் வந்துட்டு இருக்கிற அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ்க்குள்ளே தான் இருக்கானுங்கிற மாதிரி அந்த 2 லெக்கை வச்சு ஒரு மாதிரி டாக்ஸ்லாம் தரையை சுரண்டும்ல அந்த மாதிரி பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போனோம். நம்ம கோபுரமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கே வந்துடும். அந்த பிளேஸ்க்கு வந்தால் இந்த பிளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அந்த மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டோர் இருக்கிற சீக்கிரம் டோர் இருக்குது நோட் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் நம்ம அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறாங்க. எடுத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. இந்த பிளேஸில் நம்ம ஜாக்கு சுகாவோட ஹேண்ட்ஸால் டெத் ஆகிருப்பான். இந்த மாதிரி டெத் ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலிடம் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, அவருக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆன மாதிரி வேற தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறீங்க, அவருக்கு 9 months ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அவருக்கு பேபி போட் ஆகுது போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பேபி போட் ஆக போகுதுங்கிற மாதிரி அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம டாக்டர் நம்ம பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கும் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே லாராவை பற்றி பேசினதை மொத்தமாக மறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மூமெண்ட் மட்டும்தான் இப்போ பாய்ஸஸ் எல்லாருக்குமே திங்கிங்கில் இருக்குது. ஏன் ஜிமினாவுக்குமே அதுதான் திங்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி திங்கிங்கில் இருந்தேன். இப்போ கரெக்டாக ஒரு 1 hourலேயே பேபி போட் ஆகிரும். டாக்டர் அப்படியே பேபி ஹேண்ட்ஸில் எட்டு வந்து ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு பாய் பேபி தான். அந்த பேபி ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு டாக்டரை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறாரு, ரொம்ப டயர்டில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே மயக்கமாக இருந்தார்ல, ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் வேணும், அவர் ஐயை ஓப்பன் பண்ணதோட டாக்டர் உங்களை கூப்பிடுவாங்க, நர்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து மிம்மம் அப்படியே அந்த பேபி வாங்கிக்கிறாங்க.